சிந்தும் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். தந்தை, மகன், தூய் ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவே, இந்த தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 31வது பாடல், இவரே பெருமான் மற்ற பேர் அளவே பூமான், இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை போற்றுவோம். இவரே பெருமான் மற்ற பேரளவே பூமான், இவரே பெருமான் கவலை கிடம் கொடுத்தறியார், வேறு பவவினையாதுமே தெரியார். கவலை கிடம் கொடுத்தறியார், வேறு பவவினையாதுமே தெரியார். புவன மீது நமக்குரியார், இவரே பெருமான். குருடர்களுக்கு உதவும் விழியாம், பவ கருமயிருளை நீக்கும் ஒளியாம். குருடர்களுக்கு உதவும் விழியாம், பவ கருமயிருளை நீக்கும் ஒளியாம். தெய்வம் இருக்கும் தலம் செல்வாசல் வழியாம், இவரே பெருமான். பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி. பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி. குலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமான். அறஞ்செய்வதினில் ஒரு சித்தன், கோடு மரம் விடுபவர் கருள் மூத்தன். அறம் செய்வதினில் ஒரு சித்தன், கோடு மரபிடுபவர் கருள் மூத்தன். இங்கே இறந்தோர் குயிர் உயும் கர்த்தன், இவரே பெருமான். உலகை தனை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த எழிற் பேரன். உலகை தனை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த எழிற் பேரன். விண்ணுலகு வாழ்தேவ குமாரன், இவரே பெருமான். மற்ற பேரளவே பூமான், இவரே பெருமான். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாழ்வும் வளமும் அருளுகிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாள் காலை வேலை அமைதியான சூழல், உம்மை நோக்கி பார்க்கிற நேரம், உம்மை பாடி துதித்து உமது திரு வார்த்தைகளை சற்று நேரம் தியானிக்கிற வேலை, எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே நிறைவாக அமைந்திடம் அருள் தாரும். உமக்கு எதிராக உடன் வாழும்
மக்களுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்று வழி நடத்தும் இந்த தியானம் ஆண்டவரே உமது பிரசன்னம் நிறைந்ததாக உமது திரு வார்த்தைகளை கேட்டு உமது அருளாசியை பெற்றுக்கொள்கிற காலை வேலையாக அமைந்திட நீரே வழிநடத்தும். கர்த்தருடைய கரம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிதி பற்றி வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலம் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த தியானத்திற்கான திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 19 முடிய. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பலியிட்டு மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை நேரத்துல நமது தியானத்திற்கான கருப்பொருள் மீட்டெடுக்கப்பட்ட மகிழ்ச்சிக்கு திரும்புதல். ரிட்டர்ன் டு ரெஸ்டோர்டு ஜாய். மீட்டெடுக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மகிழ்ச்சிக்குள்ளாக, சந்தோஷத்திற்குள்ளாக திரும்புதல் என்று நாம் சற்று நேரம் சிந்திக்கலாம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை அடிமைத்தன வாழ்வு. அது எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். மோசே என்கிற தலைவர் வழியாக மிகப்பெரிய விடுதலை தந்தார். ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். விசாலமான கானான் தேசத்துல மக்கள் குடியமர்ந்தார்கள். அது முதலாவது விடுதலை பயணம். அதுல அநேக மக்களுடைய முரண்பாடான வாழ்க்கை முறை, அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், என் வார்த்தையை கேட்காதவர்கள் என்றெல்லாம் கடவுள் அநேக தடவை சொல்லி, ஆனாலும் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர் மனம் இறங்கினவராய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து அவர்களை கொண்டு வந்து கானானிலே சேர்க்கிறார். அது முதல் பயணம். இங்கே எஸ்ரா தலைமையின் கீழாக, அதாவது பாபிலோனிய சிறையிருப்பு, மீண்டும் கடவுளை விட்டு மக்கள் போனபடினால ஆண்டவர் அவர்களை பல அடிமைத்தன வாழ்வை அடையும்படியாக விட்டு விடுகிறார். பாபிலோனிய சிறையிருப்பு, அசிரிய சிறையிருப்பு என்று. இப்படி பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்திற்கு பிறகு மக்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்புவார்கள். இது 2ஆம் விடுதலை பயணம் என்று சொல்கிறார். 2வது அவங்களுடைய அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்று வந்தார்கள். இந்த காலம்தான் எஸ்ராவின் தலைமையின் கீழாக இங்கே வருகிறார்கள். 70 ஆண்டு கால பாபிலோனிய சிறையிருப்பு, அங்கிருந்து திரும்பி வருகிறார்கள். ஆனால் முதல் விடுதலை பயணத்தின் போது இருந்த அளவில் அல்ல, மாறாக இது சற்று வேறு நிலை. அதாவது ஏன் சொல்றாங்கன்னா, அங்கே ஒரு
திரளான மக்கள் கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் விடுதலை அடைந்தார்கள். ஆனால் இங்கே பாபிலோனை சிறையிருப்பிலிருந்து வந்த மக்களோ கொஞ்சம் பேர். ஏனென்றால் ஏறக்குறைய எல்லாம் சிதறி போனார்கள். மக்கள் தங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். எனவே இருந்த கொஞ்சம் பேர் அடிமைத்தன வாழ்விலிருந்து மீண்டு வந்தார்கள். வந்தவர்கள் எருசலேமிலே அலங்கத்தை கட்டி எழுப்பினார்கள். எழுப்பிய பிறகு பண்டிகையை கொண்டாடினார்கள். ஆண்டவர் எங்களை மீந்திருக்கிற கொஞ்சம் பேரை கர்த்தர் தொடர்ந்து காத்து வருகிறாரே, அவரை பற்றி கொண்ட மக்களை விடாது வாழ வைக்கிறாரே, கூட இருந்து வழிநடத்துகிறாரே, ஆசீர்வதிக்கிறாரே, அவரை நாங்கள் சோத்தரிப்போம், அலங்கத்தை கட்டி எழுப்புவோம், பண்டிகையை கொண்டாடுவோம் என்ற மகிழ்ச்சியை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆசாரிய கூட்டத்தோடு ஆண்டவர் கட்டளையிட்ட மோசையின் கட்டளையின்படி அவர்கள் பலிகளை செலுத்தி பண்டிகையை கொண்டாடுகிற ஆனந்தத்தை, அது பெரும் மகிழ்ச்சியை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நாம் இந்த எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அங்கே ஆலயத்தை கட்டி முடித்து அந்த திறப்பு விழாவிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு பண்டிகையை அவங்க அந்த 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 திறப்பு விழாவை கொண்டாடுகிறார்கள். அதோடு கூட இணைந்து அவர்கள் பஸ்கா பண்டிகை அதையும் அங்கே ஆசரிக்கிறார்கள். அந்த 22ஆம் வசனம் படிக்கிறேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசிரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். இந்த அசிரிய படையெடுப்பு, பாபிலோனிய படை, இதெல்லாம் கடந்து ஆண்டவர் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்து ஆலயத்தை கட்டி எழுப்பி இங்கே மிகப்பெரிய பண்டிகை கொண்டாட்டமாக மகிழ்ந்து கொண்டாடுகிற இஸ்ரவேல் கூட்டம். இதுல குறிப்பாக எஸ்ரா என்கிற குரு ஆசாரியர், இவர் ஒரு திருச்சட்ட வல்லுனர், வேத பாரகர். ஆண்டவர் கற்றுத்தந்த நியாயப்பிரமாணத்தை நேர்த்தியாக மக்களுக்கு போதித்தவர். இந்த வழியிலே நடக்க அவர்களை வழிநடத்தினவர். ஆன்மீக வாழ்வு, சமூக வாழ்வு இரண்டிலும் ஒரு மறுமலர்ச்சியை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே எஸ்ரா என்கிற இறை அடியவர் கொண்டு வந்தார் என்று திருமறை மிக தெளிவா சொல்லுது. ஆன்மீக வாழ்க்கையில நீங்கள் சீர்பொருந்த வேண்டும், சீர்திருந்த வேண்டும் என்று அவர்களை ஆன்மீக வளர்ச்சிக்கு நேராக, மறுபுறத்துல சமூக வாழ்வில் எப்படியெல்லாம் சமாதானமாய் ஒற்றுமையாய் வாழ வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்கிற நிலையில இரு நிலையிலும் இஸ்ரவேல் மக்களை மிக நேர்த்தியாக வழிநடத்தவர் இந்த எஸ்ரா என்கிற ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது. நாம் சிந்திக்கலாம், இந்த வேலையில கர்த்தர் எஸ்ரா என்கிற இறை அடியவரை கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை, எழுச்சியை இஸ்ரவேல் மக்கள் மத்தியில கொண்டு வந்தார். கர்த்தர் எஸ்ராவை ஆசீர்வதித்தார், எஸ்ராவை வழிநடத்தினார். அதன் வழியாக இஸ்ரவேல் மக்கள் பெரும் மகிழ்ச்சியாக ஆலயத்தை கட்டி முடித்து பண்டிகையை ஆசரித்தார்கள் என்கிற இந்த நிலையில இந்த எஸ்ரா புத்தகம் செல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் இந்த நேரத்துல சிந்திக்க வேண்டும். நம் வாழ்விலே கர்த்தர் செய்தவற்றை நினைத்து நினைத்து மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துவோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழிநடத்தி வந்த கடவுளை அவர்கள் மறந்து போனார்கள். அந்த பெரும் மகிழ்ச்சியை மறந்து ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். ஆனாலும் கைவிடாத கர்த்தருளை மீண்டும் மீண்டும் பிடிக்கிறார், மீண்டும் மீண்டும் தேவையை சந்திக்கிறார், வழிநடத்துகிறார். இங்கே மீண்டுமாக அசீரிய படையெடுப்பிலிருந்து மீண்டு வந்த எஸ்ரா தலைமையின் கீழாக மீண்டு வந்த இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆனந்தத்தோடு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு ஆலயத்தை கட்டி முடித்து பண்டிகை ஆசரிக்கிறார்கள். நம் வாழ்விலும் கூட கர்த்தர் செய்தவற்றை நினைப்போம், மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்போம். என் வாழ்விலே, எங்கள் இல்லத்திலே, எங்கள் குடும்பத்திலே கர்த்தர் நீர் செய்த ஒவ்வொரு நன்மையான ஈவுகளை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று ஆண்டவர் சமூகத்துல காத்திருப்போம். ஒன்னு யோசி பார்ப்போம், நம் வாழ்விலே கர்த்தர் செய்தவை என்ன? நம்மோடு, நம் குடும்பத்தோடு ஆண்டவருடைய வழிநடத்துதல் எப்படி இருந்தது?
ஆண்டவரை நினைத்து துதித்து மகிழ்வோம். பலிகளை செலுத்துவது ஒரு புறம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட இருதயம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். துதிக்கு பாத்திரர். துதித்து துதித்து மகிழ்ந்து ஆண்டவரை போற்றுவோம். இதைத்தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக்கள், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் அவர்களை தேடி செல்கிறார். மக்கள் தூரம் போனால் கைவிடாத நேசர் கூடவே இருந்து வழிநடத்துகிறார். நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். அன்பானவர்களே, நம்மை தேடி வந்து பர்த்தலமேயு சீகன் பால்காயர் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவர். அவர் சிறந்த நிலையில இறையியல் கற்றவர், ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர். அவர் ஜெர்மன் தேசத்துல ஒரு லுத்தரன் திருச்சபையின் பாதிரியார். அங்கிருந்து இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு தரங்கம்பாடி, நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கிற தரங்கம்பாடிக்கு வந்து 1706 ஆண்டு அங்கே தமிழை கற்கிறார். தமிழ் படிக்கிறார். முதலாவது தமிழை கற்று தமிழை மணலிலே எழுதி மக்களுக்கு, அதாவது பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார் என்பது அவர் வாழ்க்கை சரி சொல்கிறது. முதலில தமிழிலே திருமறையை மொழிபெயர்ப்பு செய்தார். 1714 ஆண்டு முதல் தமிழில் அச்சு வடிவிலே வந்த புத்தகம் பைபிள். அது முதல்ல தமிழ்ல தான் வந்தது. நாம் சிந்திக்கலாம். தமிழிலே மொழிபெயர்த்த ஆண்டவர் அவருக்கு கிருபை செய்தார். அடுத்தது அச்சுக்கூடத்தை அமைத்தார். சீகன் பால்காயர் பல நிலையில இங்கே சமூகம் சார்ந்த பணிகளை, அனாதை இல்லம், பெண்களுக்கான அனாதை இல்லம், தமிழ் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தார். தமிழ் அகராதியை அவர் எழுதி முடித்தார். இப்படி நிறைய சீகன் பால்காயரை குறித்து போய்கொண்டே இருக்கிறது. சிறைவாசத்துல, கடுமையான சிறைவாசம் அங்கே தரங்கம்பாடியில இது எல்லாம் இருக்கு. அவர் அடைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன அறை, அந்த அறைக்குள்ள இருந்து பேப்பரும் பெண்ணும் ஜன்னல் வழியாக கிடைக்க பெற்று அதுல அவர் எழுதியிருக்கிற 2 நூல்கள், மிகச்சிறந்த நூல்கள். உள்ளே இருந்தே ஆண்டவருக்கு சாட்சியாக 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இப்படி போய்கொண்டே இருக்குது. அவர் அமைத்த அச்சு இயந்திரம், அவர் காலத்திலே அவர் வைத்த அந்த அச்சு இயந்திரம் இன்னைக்கும் பார்வைக்காக இருக்கிறது. அவரால் கட்டப்பட்ட த நியூ ஜெருசலேம் சர்ச், புதிய எருசலேம் ஆலயம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் செய்து முடித்த சீகன் பால்காயர் தமது 36 வயதுல நோயுற்றவராய் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றார். நாம் சிந்திக்கலாம், இந்த வேளையில நமக்காக நம்மை தேடி வந்த ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த சீகன் பால்காயர் நம்மை ஆண்டவருக்குள்ளாய் வழிநடத்த தம்மை இழந்தவர். நம்மை மகிழ்ச்சியாய் வாழ வைக்க, ஆண்டவரின் ரட்சிப்பை கண்டுகொள்ள, நம்முடைய மக்கள் எளிய நிலையிலிருந்து ஏற்றம் பெற தம்மை அர்ப்பணித்தவர். சிந்திக்கலாம். இங்கே எஸ்ரா என்கிற ஆண்டவருடைய இறையடியவர் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வை வளப்படுத்த, நலப்படுத்த அவர் செய்தவை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடினார்கள். இந்த நாட்களில், இந்த தபசு காலங்களில நாமும் ஆண்டவரை பற்றி கொண்டு நம் வாழ்விலே கர்த்தர் செய்து நினைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் தாமே நிறைவாக்குவாராக. ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசில பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன்.
பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல் 28, துதிப்போம் அல்லேலுயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, இப்பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். துதிப்போம் அல்லேலுயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை, அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேலைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேலைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றோ, நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். அஞ்சிடேனே இருளிலே என்றோ, நடமாடும் கொள்ளை நோயை கண்டோம். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடேன் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 சுவாமி. இந்த காலை வேளையில எஸ்ரா என்கிற அடிவர் வழியாக இஸ்ரவேல் மக்களுடைய ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் மறு மலர்ச்சியை கொண்டு வந்தீர். மக்கள் மகிழ்ந்து கொண்டாடினார்கள். ஆலயத்தை கட்டி முடித்து திறப்புழா செய்து மிகப்பெரிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரித்தார்கள். மகிழ்ச்சியோடும் பாதத்தில காத்திருந்தார்கள். ஆண்டவரே, எங்களை தேடி வந்த சீகன்பால் ஆயர் அவருடைய வாழ்வு தம்மை இழந்து எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாயிருக்க உம்மை அவர்கள் பல நிலைகளிலே ரட்சிப்பின் செய்தியாக திருப்பணியை செய்து முடித்தாரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்விலும் நீர் தருகிற நிறைவான ஆசீர்வாதங்கள் ஏராளம் தாராளம். அதை நினைத்து நினைத்து மகிழ்ச்சியோடு உம்மை தொழுது கொள்ள
உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்கும் பாதத்திலே காத்திருக்க எல்லோருக்கும் அருள் தாரும். மக்கள் வாழ்வில் இருக்கிற குறையெல்லாம் நீங்கி நிறைவோடு வாழட்டும். கர்த்தருடைய கரம் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் வாய்க்கு செய்யும். ஆண்டவர் நீர் வழிநடத்தும். உலகளாவிய நாடுகளில் இருக்கிற அமைதியற்ற சூழலிலே ஆண்டவரே நீர் இடைப்படும். சமாதான பிரபுவாய் சமாதானத்தை ஏற்படுத்தும். அமைதி உண்டாகட்டும். மக்கள் சுகமாய் வாழட்டும். உமது கரத்தின் கிரியைகளை நீர் கண்ணோக்கி பாருமையா. எல்லா இடங்களிலும் சமாதானத்தையே நீர் கட்டளிடும் சுவாமி. மீண்டுமாக இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர்தாமே நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களோடு தங்கியிரும். எல்லா நிறைவையும் தாரும். கரங்களை தாழ்த்துகிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.